வாழ்க வளமுடன். இன்னைக்கு நமக்கு ஓரளவு தெரிஞ்ச விலங்குகளோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க. பஞ்சவர்ண கிளிகள். பஞ்சவர்ண கிளிகள் வந்து 1.2லேருந்து 1.7 கேஜி வரையும் இருக்கலாம். பென்குயின்கள். பென்குயின்கள் வந்து 30லேருந்து 35 கிலோ எடை வரைக்கும் இருக்கலாம். சுமார் 20லேருந்து 22 பஞ்சவர்ண கிளிகள் சேர்ந்தால் தான் ஒரு பென்குயினோட எடைக்கு சமம். பாண்டாக்கள் வந்து 100லேருந்து 160 கிலோ வரையும் இருக்கலாம். சுமார் 4 பென்குயின்கள் சேர்ந்தால் தான் ஒரு பாண்டாவோட எடைக்கு சமம். கொரில்லாக்கள் வந்து 135லேருந்து 260 கிலோ வரையும் இருக்கும். 1லேருந்து 2 பாண்டாக்கள் சேர்ந்தாதான் ஒரு கொரில்லா. சிங்கம் வந்து 190 கிலோ. ஒரு கொரில்லாவும் ஒரு சிங்கமும் இடையில சமம். புலி வந்து 220 கிலோ. சுமார் 1லேருந்து 2 சிங்கங்கள் சேர்ந்தாதான் ஒரு புலி. ஒட்டகச்சிவிங்கி வந்து 1200லேருந்து 1950 கிலோ வரையும் வெயிட். அப்படி பார்த்தா 7 புலி சேர்ந்தாதான் ஒரு ஒட்டகச்சிவிங்கியோட எடைக்கு சமம். நீர் யானை வந்து 1500 கிலோலேருந்து 2000 கிலோ வரையும் எடை கொண்டது. ஒரு ஒட்டகச்சிவிங்கியோட 1லேருந்து 2 ஒட்டகச்சிவிங்கி எடுத்தோம்னா ஒரு நீர் யானைக்கு சமம். காண்டாமிருகம் வந்து 1800லேருந்து 2800 கிலோ வரைக்கும் இருக்கும். 1லேருந்து 2 நீர் யானையை சேர்த்தாதான் ஒரு காண்டாமிருகம். யானைகள் வந்து 6000லேருந்து 10,000 கிலோ வரையும் எடை கொண்டது. இந்த நிலத்திலே அதிக எடை கொண்ட உயிரினம்னா அது யானை தான். சுமார் 3லேருந்து 4 காண்டாமிருகத்தோட எடையை சேர்த்தாதான் ஒரு யானையோட எடை. திமிங்கலங்கள் வந்து 18,000லேருந்து 40,000 வரையும் வெயிட் இருக்கும். 40,000 கிலோ வரையும் வெயிட் இருக்கும். சுமார் 3லேருந்து 4 யானையை சேர்த்தாதான் ஒரு திமிங்கலம். அதுக்கப்புறமா நீலத்திமிங்கலம். இதுதான் உலகத்திலேயே ரொம்ப அதிகமான எடை கொண்ட உயிரினம். இது வந்து 1,90,000 கிலோலேருந்து 2 லட்சம் கிலோ வரையும் இருக்கு. சுமார் 7 திமிங்கலத்தை சேர்ந்தாதான் ஒரு நீல திமிங்கலத்துக்கு சமம். வாழ்க வளமுடன்.